ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம நிலாவும் சேரனும் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நல்லபடியாக தான்ப்பா பேசிக்கிறோம். ஆனால் நான் பேசுகிறது என்னென்னு அந்த பிள்ளைக்கு புரியல, அந்த பிள்ளை என்ன பேசுதுன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போக போக கற்றுக்க வேண்டியதானே, நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன், ஆனால் என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்க அந்த பிள்ளை தமிழ் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் வராரு. நடேசன் வந்ததும் அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஆமாம் காய்ச்சலெல்லாம் எப்படி இருக்குது, அதான் வேலைக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பாடும் கொடுக்குற, மாத்திரையும் கொடுக்குற, பல்ஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, முன்னை விட இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது உடம்பு, அதுக்காக குடிச்சுக்கிட்டு மறுபடியும் உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இல்லை, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேப்பங்குச்சி எடுக்கிறாங்க. இதில் பல்லு விளக்கக்கூடாது, ப்ரஷ்ஷில் தான் பல்லு விளக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, ஆலிவேல் உடம்புக்கு நல்லது, இதில் தான் பல்லே விளக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் பல்ல விளக்குங்க, சொல்கிறத செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ ரொம்ப பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு நிலா சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷில் பல்ல விளக்குறாங்க. சேரன் இதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யார் பேச்சும் கேட்காதவர் இவர், நீ சொன்னால் மட்டும்தாம்மா இவர் உன் பேச்சை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தர்கிட்ட பாசமாக நடந்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சேரனோட ஓனர் வீட்டுக்கு வராங்க. டே சோலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணன் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஃபோனுக்கு என்னடா ஆச்சு, இத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்னு என்னாச்சு, அது சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல சார்ஜரை போடுறா, இத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுறது, முகூர்த்த நாள் வேற, எல்லாருமே கார் புக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்னடனா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு காரையும் வீட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு முகூர்த்தது இருக்குது, புக் பண்ணிட்டுமா, புக் பண்ணிவிடுங்கண்ணே, நான் இது வந்துடுறேன், உடனே மேல்மருவத்தூர் வரைக்கும் போகணுண்டா, போய்க்கலான்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் இன்னும் 2 நிமிஷம்ண்ணே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ குளிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் என்னமாச்சு உனக்கு, ஏதோ ஒரு மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் கொஞ்ச நாளாக இப்படி தானே இருக்காரு, கேட்டாக்க என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு, ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருங்கண்ணா, அந்த பொண்ணு காயத்ரி தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கு, இங்கே பாருங்கண்ணா அவர் சார்ஜர் இல்லைன்னு தானே சொல்கிறாரு, 82 பாயிண்ட் இருக்குது, ஆனால் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சுத்தமாக தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுடா சொல்ல, அந்த பொண்ணு காயத்ரி எதுக்குடா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுவாண்ணே ஃப்ரெண்டுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் கூட பேசாமல் இந்த பொண்ணால் இருக்கவே முடியாதுன்னு, அதனால தான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்காக இத்தனை மிஸ்டேக்காலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே ஃபோன் எடுக்கலைல்ல, அதனால தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்க போல இருக்குது, சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாலு மறுபடியும் போய் உட்காந்துக்கிறாரு. என்னடா நீ உங்கள் ஓனர் இருக்கிற வரைக்கும் பரபரப்பாக கிளம்புன, ஆனால் இப்போ என்னடனா ரெடி ஆகிட்டு மறுபடியும் உட்காந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணே கொஞ்சம் டைம் இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை உட்காந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு பல்லவனை உட்கார வச்சுக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா காயத்ரி இருக்காங்க. காயத்ரி நேராக நிலா கிட்ட போயிட்டு, ஆமாம் சோழன் வரலையா, எப்போவுமே உங்கள் கூட வந்துடுவார்ல, ஆனால் இப்போ ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு, வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்தாலும் வரலாம், வரகாட்டி இருக்கலாம், வேணா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபோன் பண்ணேன், ஆனால் அவர் தான் எடுக்க மாட்டேன்றாரு, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு, டே பல்லவா பார்த்து பஸ் ஏறி கிளம்புடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம மறுபடியும் காயத்ரி பல்லவன் கிட்ட போயிட்டு, "உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் நல்லா தானே இருந்தார், ஏன் இப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு, என் கூட சரியாகவும் பேசவும் மாட்டேங்கிறாரு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நேற்று உங்களுடைய பர்த்டே தானே, அவங்க உங்கள் பர்த்டேக்கு வந்தாங்க தானே, வந்தார், ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னாச்சுன்னே தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் அவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டா? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆளை நீ எடுத்துக்கிட்டல்லானே. எங்கள் அண்ணி இருக்கிற போது உனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு வேற கேட்குதா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போகலாம், அவர் இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியை வந்து கூப்பிடுறாங்க. காயத்ரி ஒரு பக்கம் இவரை நம்பி போகலாமா போக வேண்டாமா, எப்படி இருந்தாலும் நான் அவரை பார்த்து தான் ஆகணும், அதனால இவரை நம்பி நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயத்ரியை வந்து பல்லவனோட கிளம்பி நேராக அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நேர்ந்துட்டு, நீ இன்னும் கிளம்பலையடா, உங்கள் ஓனர் வேற கூப்பிட்டுட்டு போனார், நீ நடனா கிளம்பாமல் உட்காந்துட்டு இருக்க, கிளம்புறேன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பல்லவன் வந்து ஒரு பொண்ணோட வரத்தை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாரா இந்த பொண்ணு? இந்த பொண்ணு பேரு காயத்ரின்னு. அண்ணன் உனக்கு நல்லா தெரியும் தானே, இவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நல்லா கூட்டிகிட்டு வந்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் செம கடுப்பாகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி இருந்துட்டு, ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா, எதுக்காக அங்கே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ரிட்டன் வந்துட்டீங்க, ஃபோன் பண்ணாலையும் எடுக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சேரன் ஒரு பக்கம் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சோழன் அண்ணனை லவ் பண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. உங்ககிட்ட நாங்கள் அப்போவே வேண்டான்னு சொன்னோம், எங்கடா எங்கள் பேச்சை கேட்டால் நல்லா அனுபவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி இருந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததா பல்லவன் இருந்துட்டு, இன்னைக்கு காலேஜே லீவ் போட்டாலும் பரவாயில்லண்ணா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் எங்கேயும் வரதில்லை, டேய் வாடா, இது அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டோம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சோழன் இருந்துட்டு காயத்ரி தனியாக கூட்டிகிட்டு போய், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னை பிடிச்சி போய் தானே நீங்கள் என் கூட பேசவே ஆரம்பிச்சிங்க, ஆனால் இப்போ என்னடனா என் கூட பேசவே மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கேட்கவும், அதுக்கடுத்து தான் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட லவ்வோடலாம் நான் உங்ககிட்ட பேசல, நான் ஃப்ரெண்டை தான் பேசினேன், இல்லையே நான் உங்களை பிடிச்ச போய் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிடிக்கலன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு நிலாவை நினச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வராங்க. இதை கேட்டோன்னே காயத்ரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் சோழன் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.